ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். எங்கே இருக்கேன் அப்படின்னா காங்கேயத்தில் இருக்கேன். காங்கேயத்தில் ஒரு வேலை செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இதுக்கு மேலே வீடியோலாம் கூட போட்டிருக்கேன். காங்கேயம் சைட்டில் தான் இருக்கேன். மிஷினு வந்து நாளைக்கு வரப்போது எடுத்துகிட்டு வர போகிறோம். அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து இங்கே சைட்டெல்லாம் பார்த்துட்டு எந்த வேலை முடிச்சிருக்கோம் எல்லாமே பார்த்துட்டு ஓனரை பார்த்து பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து முழுசாக இந்த வேலை ஃபுல்லாக காங்கேயம் சைட்டு ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. வேலை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சு. சைட்டு ஃபுல்லாக முடித்த சைட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அடுத்த வீடியோவில் இது கண்டினியூவாக தான் வரப்போகுது. அடுத்த வீடியோவில் மிஷின் எல்லாம் கொண்டாந்து இறக்கி உங்களுக்கு கல்லுக்கு அடித்து காட்டுற வரலையும் அடுத்த வீடியோ இருக்க போகுது. இந்த சைட்டில் இந்த வீடியோவில் என்னென்ன இருக்க போகுதுன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து என்னத்துக்காக நம்ம வீடியோ பார்க்குறோன்றது தெரியும். இது வந்து டோட்டல் 1 ஏக்கரா இடம். இது இந்த இடத்துல நாங்கள் வேலை செஞ்சது களம், லேபர் செட்டு, ஆஃபீஸ் ரூமு, இது எல்லாம் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். இது வேலை ஃபுல்லாக எப்படி வந்திருக்குன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆலோ பிளாக் கம்பெனி போடணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இவ்வளோ பண்ணலாமா, இந்த மாதிரி பண்ணலாமா, நீங்களே போடுறதா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை இந்த குமாரை வச்சு போடலாம், வேலை செய்ய வைக்கலாம் அப்படின்னாலையும் இந்த மாதிரி அவன் வேலை செய்கிறானா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வேலையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த இந்த இதெல்லாம் லைக்கு இதெல்லாம் பண்ணுங்கள். என்ன காரணம் அப்படின்னா நம்ம வீடியோ சரியாக இப்போ வியூஸ் போகிறதில்ல. காரணம் என்னென்னா எவ்வளோ லைக் வருதோ அப்போ தான் அடுத்தவங்களுக்கு அந்த வீடியோ வந்து காட்டும். லைக் பண்ணணும், இல்லைன்னா அன்லைக் ஆச்சு பண்ணணும். ஒன்று நல்லா இருக்குது, நல்லா இல்லை, எதையாச்சும் பண்ணலாம். கீழே ஒரு இப்போ தம்ஸ் அப் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதவே அமுத்துனீங்கன்னா இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவே அந்த யூடியூப்காரே வேறு ஒருத்தருக்கு மாற்றி போகும். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ நல்லா இருக்குது ஆட்டுங்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒருத்தவங்களுக்கு போகும் அந்த வீடியோ. இல்லைனா நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த வீடியோ அப்படியே லாக் ஆகிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்ன்றது நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு அந்த வீடியோ வரும், இல்லைனா வீடியோ வராது. நம்ம பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஏதோ பிறண்டு உருண்டு ஓடிட்டுருக்கேன். என்ன மாதிரி மிடில் கிளாஸ்காரங்க ஏதாச்சும் பண்ணி நம்ம முன்னேறணும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும், நம்ம செய்கிற வாழ்க்கை அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும். அப்படியேப்பட்ட வேலை தான் நான் செஞ்சிட்ருக்கேன். நானும் பொழைக்கணும், இந்த வீடியோ பார்க்குறவங்களும் பொழைக்கணும், இல்லை நான் செய்கிற வேலை செய்கிறவங்களும் ஓனரும் பொழைக்கணும். இதை வச்சு எல்லாமே ஒரு சர்க்கிள் தான், ஒரு செயின் மாதிரி தான். ஒருத்தரை வச்சு ஒருத்தர் தான் பொழைக்க முடியும். யாரும் தனியாலாம் வளர்ந்து பண்ணிட முடியாது. எனக்கு ஒரு ஓனரு, உங்களுக்கு ஒரு ஓனரு, அந்த மாதிரி நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்களும் பொழைக்கணும், நம்ம கூலிக்காரு நம்ம வேலை செய்கிறவங்களும் பொழைக்கணும். அதனால் உண்மையாக உழைச்சா வெற்றி நிச்சயம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் போனால் காங்கேயம், இப்படியே உள்ள இந்த கேட்டு வந்து உள்ளே வந்தங்கன்னா லேபர் செட்டு ஃபஸ்ட்டு முன்னாடியே இருக்குது. லேபர் செட்டு வந்து ஏன்னா முன்னாடியே வேணும்னு கேட்டார் ஓனரு. லேபர் செட்டு ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 16க்கு 10ல் 2 லேபர் செட்டு கட்டினிக்கிறேன். இது வந்து பூச தேவையில்லை. நான் ஓனர் கேட்டார், பூச தேவையில்லை, அப்படியே ஒயிட் சிமெண்ட் அடிங்க, மண் உதிர்ந்து உலாம வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். கீழே தரை மட்டும் போட்டு கொடுத்துங்கிறேன். இரும்பில் டோர் வச்சிருச்சு. ஒரு கல் மட்டும் இந்த மூலையில் ஒரு கடப்பா கல் வச்சு கொடுத்துட்டேன். தெரியுதுங்களா? மேலே ஆங்கில் போட்டிருக்கு. இது 16க்கு 10, ஒரு 2க்கு 4 ஒரு ஜன்னல் வச்சுருக்கு. அதே மாதிரி இன்னொரு ரூமு, இதுவும் 10க்கு 16 ஒரு கடப்பாக்கல்லை வச்சு கொடுத்துட்டேன். சாமி இந்த பக்கம் அக்னி மூலை சைடு. அப்புறம் இன்னொரு ரூமு பாத்ரூமு. இது நல்லா பெருசாக தாங்க இருக்குது. இது 5க்கு 10. அந்த இடத்துல பேசன் வச்சுருக்கேன், குளிக்கிறது இங்கே குளிச்சிக்கலாம். டோரு எல்லாம் இரும்பு டோரு தான். முன்னாடி 10 அடிக்கு 30, இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 அடிக்கு பக்கம் வருது. முன்னாடி 10 அடிக்கு முன்னாடி இழுத்து சீட்டு கீழே தர போட்டாச்சு. இது 2 வீலரு எதுனா வர்றவங்க கஸ்டமரை வரவங்க இப்படி நிறுத்திக்குவாங்கள்ல, அதனால் முன்னாடி 10 அடிக்கு முன்னாடி இழுத்து சீட்டு போட்டாச்சு, கூலிங் சீட்டு. இது லேபர் ரூமு. அடுத்தது
ஒரு ஓனர் பற்றி உங்கள்கிட்ட இதுக்கு முன்னே சொல்லியிருக்கேன். இவர் வந்து இந்த லாரிங்க எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. முக்கியமாக புதுசாக சைட்டு போடுறவங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் டோட்டல் லாரி, ஜேசிபி, மெட்டீரியலு எல்லாமே ஒரு சைட்டு புதுசாக போடுறவங்க அப்படியே உங்களை கூப்பிட்டாங்கன்னா எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஏ டு செட் சைட்டு போட்டு கொடுக்குறதுலேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துறாரு. இது வந்து ஆஃபீஸ் ரூமு. ஆஃபீஸ் ரூமு 10க்கு 10 தான். அதுக்கப்புறம் வெளியே வந்து கீழே தரப்புள்ள இந்த பெயிண்ட்டு, இந்த சாணி பெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதை இந்த மாதிரி அடிச்சிட்டுக்கிறாங்க பாருங்கள், நல்லாயிருக்கு. இது 10க்கு 10 ரூமு. இது டைல்ஸும் நானே போட்டேன். நம்ம பழைய வேலையை மறக்கிறது இல்லை. கேட்டார் பாருங்கள், டைல்ஸ் நானே போட்டு கொடுத்தேன். எல்லாம் ஒயிட் அடிச்சுட்டுக்கிறாங்க. இது 10க்கு 10, 10க்கு 11. இது கார் நிறுத்துறதுக்கு, ஓனருக்கு வந்தால் கார் நிறுத்துறதுக்கு இதுவும் செட்டு போட்டாங்க. கீழே தர போட்டு கொடுத்துட்டோம். கார் ஏறுற மாதிரியும் போட்டு வச்சு, இதுவும் முன்னாடி நல்லா இழுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்தது நம்ம களத்தை பார்க்கலாம். இது 40 அடி மெட்டீரியல் கொட்டுறதுக்கு இடம் விட்ருக்கேன். தெரியுதுங்களா? இது மண் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது, ஃபுல்லாக சுரண்டி இந்த பக்கம் விட்டு பண்ணிட்டுக்கிறாங்க. 40 அடி இந்த பக்கம் மெட்டீரியல் கொட்டுறதுக்கு இடம் விட்ருக்கேன். ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் அப்படியே சைட்டு திருப்பினா பாருங்கள், இது வந்து ஆறுக்கல் மிஷினுக்காக இந்த களம் போட்டிருக்கேன். தண்ணி கியூரிங்கெல்லாம் முடிஞ்சுது, ரப்ப தண்ணி விட்டுருந்துச்சு, அப்படியே குறைஞ்சி போய்ங்குது வெயிலுக்கு. பாருங்கள், பிளாட்ஃபார்ம் தள்ளு சொல்லிடுறேன். இந்த பிளாட்ஃபார்மு 6 அடி பிளாட்ஃபார்ம் மட்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஒரு 6 அடி மேலே இருக்குது. இது ஒரு 6 அடி பிளாட்ஃபார்மு, அங்கேருந்து 6 அடி வாட்டம். அப்படியே திருப்பினா 100 அடி லென்த்துக்கு பிளாட்ஃபார்ம். இது வந்து 18 அடி அகலம், 100 அடி லென்த்து. இந்த பிளாட்ஃபார்மோடு சேர்த்து 100 அடி லென்த்து, 1500 கல் ஒரு நாளைக்கு அடிக்கிற மாதிரி பிளானு. 75 அடி அகலம், 100 அடி லென்த்து. டோட்டலாக பண்ணிங்கிறது 75க்கு 100 அடி. சரிங்களா? இது வாட்டம் கரெக்டாக வைக்கணும். இந்த பக்கம் வந்தால் பாருங்க, எல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டுக்கிறாரு. ஒயிட்டு பிரேமரா இல்லை ஒயிட் சிமெண்ட்டான்னு தெரியல, பிரேமராக தாங்க இது அடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் மெட்டீரியல் கொட்ட போகுது. இந்த சைட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு இந்த வியூ. இது வந்து 4 களம். இது களம் 2 களமும் போடலாம், 3 களமும் போடலாம், 4 களமும் போடலாம். இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, 2 களம் போட்டிங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வேலை செய்ய முடியும். 3 களம் போட்டிங்கன்னா 3 நாள் தண்ணியில் கியூரிங் ஆகும். 4 களம் போட்டிங்கன்னா 4 நாள் கியூரிங் ஆகும். இதுதான் கியூரிங் டைமை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு தான் இந்த களத்தை ஜாஸ்தி பண்ணுறது. இது பாருங்கள், பைப்பு போட்டு விட்டேன். கேட் வால் எல்லாத்துக்கும் தனித்தனியாக கேட் வால் வச்சு நல்ல கேட் வால் வாங்கி கொடுத்தாரு ஓனர். இது வந்து நல்லா தாங்கும். இந்த ஓனரோட அண்ணா வந்து எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிறாரு, அதனால் அவர் கரெக்டாக பார்த்து வாங்கி கொடுத்தாரு. நல்லா தாங்கும். இது பைப்பு எல்லாத்துக்கும் ஒரு கேட் வால் வச்சு பைப்புங்க எல்லாம் ஜாயின் பண்ணி ஓனர் என்ன கேட்குறாரோ அதை செஞ்சு கொடுக்குறது தான் என் வேலை. அதில் கரெக்டாக நல்லதாக இருந்தால் செஞ்சு கொடுத்துருவான். இது வந்து பெங்களூரில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். தொட்டி கட்டி அந்தட்ட போகிற மாதிரி ஓனர் வந்து இந்த மாதிரி எனக்கு அங்கே போட்டு பண்ணிங்கல்ல, இது அங்கேருந்து எல்லாத்துக்கும் பண்ணின்னு வந்து இங்கே கடைசியில் ஒரு கேட் வால், இந்த கேட் வாலை ஆஃப் பண்ணிவிட்டு எந்த தொட்டிக்கு வேணாலும் மாற்றி விடலாம். அப்படியே அது விழுந்து அதுக்கே போய்க்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து உள்ற தண்ணி அந்த பக்கம் 4 இன்ச் பைப் போட்டு விட்டுங்குது, இதுலேருந்து வெளியே போயிடும். இதில் உள்ற தண்ணி எதுனா கூலங்கெல்லாம் வந்தால் கூட இதில் ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறம் போகிறது கொஞ்சம் இதில் நின்றுக்கும், க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு நம்பிக்கை எனக்கு. அதில் தண்ணி சரியாக நம்ம கலக்கி உள்ளாத்த விட்டால் தான், அதில் கலக்கி விட்டால் தான் கூலமாக வரும். இல்லைன்னா நல்ல தண்ணி தான் வரும். ஒரு நாள் நம்மளுக்கு இங்கேயே அப்படியே தெளிஞ்சு தான் வரும். அதனால் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஓனர் கேட்டுட்டாங்கன்னா அதை செஞ்சு கொடுத்துருவேன். ஏன்னா அவங்க திருப்தி. ஏன்னா நம்ம இவ்வளோ வேலை செஞ்சுட்டு சும்மா ஒரு 2 மணி நேரம் வேலையில் என்னத்தை ஆகிட போகுது
அதனால் ஓனர் கேட்டுட்டாருன்னா அதை செஞ்சு கொடுத்து தான் ஆகணும். அதனால் இது வந்து நான் பண்ணியிருக்கேன் தொட்டி. அதுக்கப்புறம் முக்கியமாக ஓனரு களம் மட்டும்தான், இந்த வேலை மட்டும்தான் நான் செஞ்சேன். அவர் வந்து தண்ணி தொட்டி அவர் காங்கிரீட்டில் போட்டிருக்காரு, அதையும் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து தண்ணி தொட்டி காங்கிரீட்டில் போட்டிருக்காரு. இந்த கிணறுலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆளுங்க அவங்க. இதுக்கு ஒரு குரூப் இருக்குது, வேணுன்றவங்க சொல்லுங்கள், அவங்க நம்பர் வேணால் நான் கொடுக்குறேன். யூஸ்ஃபுல்லான வேலையை எல்லோரும் செய்யலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கண் பார்வைக்கு ஒரு 17 அடிக்கு 17 அடி ரவுண்டு இருக்கும். ஒரு கிணறு மாதிரி. ஆழம் வந்து 3 3 3 6 ஒரு 3 7 8 9 அடி ஹைட்டு வச்சுருக்காங்க. ஒரு 50,000 லிட்ரு தண்ணி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து காங்கிரீட் வால் கம்பி கட்டிட்டு காங்கிரீட்லேயே பண்ணி கொடுத்துங்கிறாங்க. இந்த பைப்பை அந்த இடத்துல வச்சுங்கிற பாருங்க, நான் தான் வைக்க சொன்னேன் 4 இன்ச் பைப்பு. இது வந்து அவர் பண்ணிக்கினார். இவர் காங்கிரீட்டில் பண்ணுறியான்னு கேட்டார். இல்லைங்க சார், அது நம்மக்கிட்ட அந்த உரெல்லாம் இல்லை, நான் ஆலோ பிளாக்கில் வேணால் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன். இல்லை இவ்வளோ பெருசுக்கிறதுனால காங்கிரீட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆளுங்க இருக்காங்க, அவருக்கு ஓனர் தெரிஞ்சவங்கன்றதுனால இது பண்ணிட்டார். தெரியுதுங்களா? இது வந்து காங்கிரீட்டு உரை. ஒரு போட்டோ பிடிச்சிக்கிறேன். இதுதான் காங்கேயத்தோட சைட்டோட நிலைமை. நாளைக்கு வந்து மிஷின் எடுத்துகிட்டு வந்து மிஷின் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஓட்டி காட்டுறதோட நம்ம பண்ண போது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.